பெருமாளே ஒரு மனிதரை தனது ஆசானாக ஏற்றுக்கொண்ட அதிசய கோவில் எது தெரியுமா? அந்த அற்புதம் நடந்த தலம்தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருக்குறுங்குடி வைஷ்ணவ நம்பி திருக்கோவில். 108 திவ்யதேசங்களில் ஒன்றான இந்த புண்ணிய தலம் தட்சிண வைகுண்டம் என்று பக்தர்களால் போற்றப்படுகிறது. இங்கு மூலவராக வைஷ்ணவ நம்பி பெருமாளும் தாயாராக குறுங்குடிவல்லி நாச்சியாரும் அருள்பாலிக்கின்றனர். இந்த தலத்தின் மிகப்பெரிய சிறப்பு ஸ்ரீ ராமானுஜருடன் தொடர்புடையது. வைணவ சமய நெறிகளை உலகம் முழுவதும் பரப்பிய ராமானுஜரை சோதிக்க பெருமாள் ஒரு எளிய சீடனின் உருவில் வந்து அவருக்கு சேவை செய்ததாக ஐதீகம் கூறுகிறது. பின்னர் ராமானுஜரிடமிருந்தே வைணவ உபதேசத்தை பெற்றார். அதனால் இங்குள்ள பெருமாள் வைஷ்ணவ நம்பி என்ற திருநாமத்தால் அழைக்கப்படுகிறார். இறைவனே பக்தனின் பெருமையை உலகிற்கு உணர்த்திய அரிய நிகழ்வாக இது கருதப்படுகிறது. இந்த கோவிலுடன் இணைந்து மற்றொரு புகழ்பெற்ற கதை நம்பாடுவானின் வரலாறு. சமூகத்தில் தாழ்த்தப்பட்டவராக கருதப்பட்ட நம்பாடுவான் ஒவ்வொரு கைசிக ஏகாதசியிலும் பெருமாளுக்கு கைசிக ராகத்தில் பாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் வழியில் பிரம்மராட்சன் அவரை தடுத்தது. பெருமாளுக்கு பாடிவிட்டு நிச்சயமாக திரும்பி வருகிறேன் என்று வாக்குறுதி அளித்தார். பாடலை முடித்துவிட்டு சொன்னபடியே திரும்பி வந்த அவரது சத்தியத்தால் மகிழ்ந்த பிரம்மராட்சன் அவரது புண்ணியத்தால் சாப விமோசனம் பெற்றதாக புராணம் கூறுகிறது. இந்த நிகழ்வை நினைவு கூர்ந்து இன்றும் கைசிக ஏகாதசி இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 1000 ஆண்டுகளை கடந்த இந்த திருத்தலம் அழகிய சிற்பங்கள், அமைதியான சூழல் மற்றும் ஆழமான ஆன்மீக வரலாற்றால் பக்தர்களை ஈர்த்து வருகிறது. ஒருமுறையாவது திருக்குறுங்குடி வைஷ்ணவ நம்பியை தரிசித்தால் பக்தி, பணிவு மற்றும் உண்மையின் மகத்துவத்தை நம் மனம் உணரும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர்.